வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 6வது பாடம் இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 6இல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ 1,-6 மற்றும் பி 4,-2 என்ற புள்ளிகளை இணைக்கும் ஏபி கோட்டுத்துண்டானது புள்ளி பியில் தாங்கும் கோணம் செங்கோணம் எனில் புள்ளி பியின் நியம பாதையின் சமன்பாட்டை காண்க. இங்கே பாருங்கள், இந்த ஏபின்ற ரெண்டு புள்ளிகள் நம்ம இணைக்கக்கூடிய கோட்டு துண்டானது பீன்ற புள்ளியில் எத்தனை டிகிரி கோணத்தை உண்டாக்குது? செங்கோணம்னா 90 டிகிரி கோணத்தை உண்டாக்குது. அப்படின்னா இந்த பீன்ற புள்ளியோட நியம பாதையின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்ற புள்ளி 1,-6, பீன்ற புள்ளி 4,-2. இந்த கோட்டு துண்டானது இந்த பீன்ற புள்ளியில் தாங்கக்கூடிய கோணம் எவ்வளவு? செங்கோணம்னா 90 டிகிரி. இந்த பீன்ற புள்ளி தான் என்னது? நமக்கு தேவையான நகரும் புள்ளி H,Kன்னு எடுத்துட்டோம். பாருங்கள், நகரும் புள்ளி H,K. இப்போ பாருங்களேன், இந்த கோடு எப்படி இருக்குது? இந்த பிபி எதுக்கு செங்குத்தாக இருக்குது? பிஏக்கு செங்குத்தாக இருக்குது. அப்படி இல்லை பிஏ எதுக்கு செங்குத்தாக இருக்குது? பிபிக்கு செங்குத்தாக இருக்குது. எப்படினாலும் சொல்லலாம். இந்த கோடு இதுக்கு செங்குத்தாக இருக்குது, இல்லை இது இதுக்கு செங்குத்தாக இருக்குது. எப்படினாலும் நம்ம சொல்லலாம். இங்கு எது? பிஏ செங்குத்தாக இருக்குது. இப்படி போட்டால் செங்குத்துன்னு அர்த்தம். எதுக்கு? பிபிக்கு செங்குத்தாக இருக்குது. இந்த ரெண்டு கோடுகளும் செங்குத்தாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்னவாக இருக்கும்? -1ஆக இருக்கும். இரண்டு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னா அந்த இரு கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்னவாக இருக்கும்? -1ஆக இருக்கும். தேர்ஃபோர் எதோட சாய்வு? பிஏவின் சாய்வு பெருக்கல் பிபியின் சாய்வு. இந்த ரெண்டு சாய்வையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? -1 வரும். இப்போ நம்ம சாய்வு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சாய்வுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1/x2 - x1. இதுதான் சாய்வுக்கான ஃபார்முலா. m = இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், நம்ம முதல்ல இதோட சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த புள்ளியை x1 y1 இதை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எதோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம்? பிஏயின் சாய்வு. சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1. இங்கே y2ஓட மதிப்பு என்ன? k. இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் y1ஓட மதிப்பு என்ன? -6. இங்கே y1ல் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +6ன்னு மாறிடும். பை x2 - x1. x2ஓட மதிப்பு என்ன? h. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 1 பெருக்கல் இந்த பெருக்கல். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பிபியின் சாய்வு. இந்த கோட்டோட சாய்வை கண்டுபிடிக்க போகிறோம். இது x2 y2 எடுத்துகிறோம். அப்போ இது என்னது? x1 y1. ஃபார்முலா என்ன? y2 - y1. y2ஓட மதிப்பு இங்கே என்ன இருக்குது? k. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு என்ன? -2. இங்கே y1ல் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா ஒரு மைனஸ். அப்போ என்ன ப்ளஸ் ஆயிரும்? +2 பை x2 - x1. x2ஓட மதிப்பு இங்கே என்ன இருக்குது? h. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 4. இதோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? -1க்கு சமமாக இருக்கும். இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், பெருக்கல் இருக்குது. அப்போ தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்கலாம். k+6 × k+2. தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். அதுக்கடுத்து இங்கே h -1 h -4 = -1. இப்போ பாருங்கள், இந்த கேவை எடுத்து இந்த முழு பிராக்கெட் பெருக்கணும். கேவையும் பெருக்குனா k², கேவையும் ரெண்டையும் பெருக்குனா +2k. இப்போ 6 எடுத்துகிட்டு பெருக்கணும். 6ஐயும் கேவையும் பெருக்கணும்னா 6k +6 × 12 பை அதே மாதிரி தான். இப்போ பகுதியில் பாருங்கள், h எடுத்து இந்த முழு பிராக்கெட் பெருக்கு. ஹச்சையும் பெருக்கணும்னா h², ஹச்சையும் -4ஐயும் பெருக்கணும்னா -4h. இப்போ -1 எடுத்து பெருக்கணும். -1ஐயும் ஹச்சையும் பெருக்கணும்னா -h. -1ஐயும் -4ஐயும் பெருக்கணும்னா +4 = -1. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல k² 2k 6k கூட்டினோம்னா 8k + 12
ஈக்குவல் டு -1. இது வகுத்தில் இருக்குது, இங்கே வந்து அப்படியே பெருக்கலாம் மாறும். இங்கே வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அங்கே என்ன இருக்குது பாருங்கள், h² -4h -1h. அப்போ என்ன வரும், -5h ப்ளஸ் 4. சரியா? இப்போ பாருங்கள், k² ப்ளஸ் 8k ப்ளஸ் 12 ஈக்குவல் டு, இது அப்படியே மைனஸ் உள்ள பெருக்கி இல்லாமல் என்ன வரும், -h² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5h ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒரு நாளாக 4. என்ன செஞ்சிட்டோம், இந்த -1 உள்ளே பெருக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வந்துருமா பாருங்கள், k² ப்ளஸ் 8k ப்ளஸ் 12 ப்ளஸ் h² இடது பக்கம் கொண்டு வரோம், அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ப்ளஸ் 5h இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா -5h -4 இடது கொண்டு வந்து ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. சுருக்கிடுவோமா இதை பாருங்கள், முதல்ல h², அதுக்கடுத்து k² ப்ளஸ் k² h பாருங்கள் -5h, அதுக்கடுத்து k ப்ளஸ் 8k, அதுக்கு ப்ளஸ் 12 ப்ளஸ் 4, அப்போ ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன செய்யணும், நம்ம h இருக்க இடத்துக்கு எக்ஸ்ன்னும் கே இருக்க இடத்துக்கு ஒய்ன்னு மாற்றிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடச்சிரும். அப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக எக்ஸு, இங்கே ஸ்கொயருங்கனால x² ப்ளஸ் கேக்கு பதிலாக ஒய்யு, அப்போ இங்கே ஸ்கொயருங்கனால y², -5 அப்படியே வந்துடும், ஹச்சுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் 8 அப்படியே வந்துடும், கேக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது, நமக்கு தேவையான நகரும் புள்ளி Pயின் நியமப்பாதையின் சமன்பாடு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.